ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புக் ஒன்று படித்தேன். அந்த புக்கில் இந்த ஒரு 2 லைன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் வந்தேன். மேபி நிறைய பேருக்கு இந்த மீனிங் தெரிஞ்சிருக்கலாம். என்னென்னா, தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர். எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி அவர் எழுதிட்டு போயிட்டார். அதனுடைய மீனிங் என்னென்னு நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சும் போது எனக்கு கிடைச்ச மீனிங் என்னென்னா, தென்னாட்டில் உனக்கு பேர் சிவன், கடவுளுக்கு அவர் பேர் வைக்கிறாரு. எந்நாட்டவர்க்கும் இறைவா, மற்ற எல்லா நாட்டிலையும் உனக்கு பேர் இறைவன். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல உனக்கு பேர் சிவன், மற்ற எல்லா நாட்டிலையும் இறைவன். ஆக மொத்தம் கடவுள்ன்றது ஒன்று தான். மற்றபடி அந்த கடவுள், இந்த கடவுள், அந்த மதம், இந்த மதம் அப்படின்னு கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அது அவங்கவுங்க அந்தந்த கடவுளுக்கு வைக்கிற பேர். எல்லா கடவுளும் சொல்கிறது ஒன்று தான். எல்லாக்கிட்டையும் அன்பாக இருங்க, இதுதான் கடவுள் சொல்கிறது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ஒரு மனுஷன் சொன்ன ஒரு 2 லைனு இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் பெருசு, இதுதான் பெருசு, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், இப்படி சண்டை போட்டுருக்கோம். இந்த 2 லைனோட உண்மையான மீனிங்கை தெரிஞ்சிட்டா எந்த சண்டையுமே வராது. இந்த இடத்துல நான் இந்த சாமிக்கு இந்த பேர் வச்சு கும்பிட்றேன், உங்கள் இடத்துல நீங்கள் இந்த சாமிக்கு இந்த பேர் வச்சு கும்பிட்றீங்க. ஆக மொத்தம் கடவுள்ன்ற ஒரு ஒன்று தான். எல்லாக்கிட்டையும் அன்பு செலுத்தினா எல்லாருமே கடவுள் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.